வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு நம்ம ஷோவில் யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் சார்ந்த அப்டேட்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இது கூடவே சைனாவை சேர்ந்த ஒரு போர்க்கப்பல் இலங்கை துறைமுகம் பக்கமாக வர்றதா சைனா முதல்ல அறிவிச்சிருந்துச்சு. ஆனால் அமெரிக்கா இதை சார்ந்து பெருசாக கவனம் கொடுற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த பக்கம் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் அவங்க பிஸியாக இருக்காங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு உளவு கப்பலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். இலங்கைக்கு அடுத்தபடியாக பல நாடுகளில் பொருளாதார சிதைவு ஏற்படுற வாய்ப்பு இருக்கிறதா பல பேரும் இப்போ கணிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% பாசிபிலிட்டி இருக்குது. எப்படி இப்போ அப்படி அடித்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இலங்கைக்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான்லேயும் இதே நிலைமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இலங்கை அளவுக்கு அல்டிமேட்டாக போகல அப்படின்னாலும் பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட அந்த நிலைமை நோக்கி நெருங்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டுக்கும் அடுத்தபடியாக இன்னும் பலதரப்பட்ட நாடுகளுக்கு இடையில போர் மூன்றுமோ அப்படின்ற அபாயம் பெருசாக எழுந்திருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சைனா வெர்சஸ் தைவான், இதை பற்றி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் வெர்சஸ் பாலஸ்தீன், இதுவும் இப்போ பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விடவும் நம்ம தலைமை கிம் இருக்கார்ல, வடகொரியாவோட அதிபர், இவர் மூலமாக 3ஆம் உலகப் போர் மூலமோ அப்படின்ற அச்சமும் பெருசாக எழுந்திருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடகொரியா வெர்சஸ் தென்கொரியா. இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் இந்த கண்டென்ட்டை பல விஷயங்கள் பேச போகிறோம். ஆனால் இது எல்லாமே சங்கமிக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் உலகப்போர் மூழ்வதற்கான ஆயத்த புள்ளியாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் தான். ஒரு நாட்டோட தலைவர் மேலே என்னதான் கோபம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது மாறுபடக்கூடாது. அது மாறுபட்டு அநாகரிகமாக மாறுச்சுன்னா அது இருக்கையில் ரொம்ப மோசமான விளைவாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் செகப்பா ஒருத்தரோட உருவம் தெரியுதுல, வேறு யாரும் இல்லை, ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்கார் பாருங்க, அவரோட உருவம் தான். இது என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அமெரிக்காவில் இருக்க நியூயார்க் சிட்டி பகுதியில் ஒரு சென்ட்ரல் பார்க் பிளே கிரவுண்ட் இருக்குங்க. அங்கே ஒரு தெரு கலைஞரால் இந்த ஒரு ஸ்டாச்சுவை உருவாக்கியிருக்காங்க. அதாவது இப்போ யுக்ரைனில் வார் நடத்தி உலகம் முழுக்கவே அமைதியின்மையை ஏற்படுத்தி இருக்கிறது விளாடிமிர் புட்டின் தான். ஸோ இவருக்கு அமெரிக்க மக்கள் சார்பில் இருந்து நாங்கள் கண்டனத்தை பதிவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு பிஞ்சிங்க மனசில் நஞ்சை விதைச்சிருக்காங்க. அங்கே இருக்க சின்ன குழந்தைங்களாம் மண்ணை தூக்கி அந்த சிலை மேலே போடுறதும், இந்த பிளாஸ்டிக் துப்பாக்கி இருக்குல்ல அதை வச்சு இவர் டார்கெட் பண்ணுறதும், இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. பீரிங்கி டேங்க் மேலே உக்காந்துட்டு இருக்க மாதிரி இந்த ஒரு ஸ்டாச்சுவை வடிவமைச்சிருக்காங்க. ஃபுல்லாக உலகம் முழுக்கவே போர் தொடுத்து உலகம் முழுக்க அமைதியின்மையை ஏற்படுத்தணுன்றதான் புட்டினோட ஒரு தார்மீக கனவாக இருந்துகிட்டு இருக்குன்னு இந்த சிற்பம் மூலமாக சொல்கிறாங்க. ரத்தம் தோய்ந்த சர்வாதிகாரி வேறு யாரும் இல்லை, விளாடிமிர் புட்டினா, அமெரிக்கர்கள் பார்வையில் இருந்து. ஸோ அதனால தான் இந்த சிலையை முழுக்க சிவப்பு நிறம் இயந்திர மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஃபுல்லாக பசங்க இது மேலே மண்ணை தூக்கி வீசுறதும், இந்த பிளாஸ்டிக் துப்பாக்கியை வச்சு சுட்டு விளையாடுறதும், அதுவும் ஒரு சின்ன குழந்தைங்க பண்ண வேலை ரஷ்ய ஆதரவாளர்களை பயங்கரமாக கலக்கமடைகிற செய்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இந்த ஸ்டாச்சு சார்ந்து பார்க்க முடியுது. ஒரு பக்கம் அமெரிக்காவில் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் யுக்ரைனில் பார்த்தீங்கன்னா யுக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்தை பயங்கரமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன விஷயம்னா, எங்கள் நாட்டுக்குள்ளே இறங்கி இருக்க ரஷ்ய படை எங்கள் நாட்டு மக்களை கொன்று குவிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எங்களோட நிலப்பரப்புகளை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் ரைட்டு, ஆக்கிரமிக்கிறாங்க, நாங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் மீட்கிறதுக்கு. ஆனால் இதுக்கு நடுவில் பொது வாக்கெடுப்பு நடத்த போகிறதா ரஷ்யா அறிவிச்சிருக்கு. ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பொது வாக்கெடுப்புனா ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு படம் புகுந்துடும். அந்த நாட்டில் அவங்க கைப்பற்றுற பகுதிகளில் ஒரு வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அதில் அந்த பகுதி பொதுமக்களே கலந்துப்பாங்க. அதாவது இந்த புதிய நாடோடு அந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பு சேரணுமா, இல்லைனா பழைய நாட்டோட நிலப்பரப்பு கூட தொடரணுமா, இந்த முடிவை பொதுமக்கள் எடுக்கிற மாதிரி அந்த ரெஃபரண்டம் நடக்கும். அப்பேற்பட்ட ரெஃபரண்டம் மட்டும் இந்த யுக்ரைனில் ரஷ்யா ஆக்குப்பை பண்ணியிருக்க பகுதிகளில் நடந்துச்சு அப்படின்னா, பொதுமக்கள் வாக்குகளை ரஷ்யாவுக்கு ஆதரவாக போட்டாங்க அப்படின்னா, யுக்ரைனில் எந்தெந்த பகுதியில் இப்போ ரஷ்யன் ஆக்குபைடு பகுதியாக இருக்கோ அது எல்லாமே அப்படியே ரஷ்யாவுக்கு சொந்தமான நிலப்பரப்புகளாக மாறிடும். இப்பேற்பட்ட ஒரு டைம் பாம் யுக்ரைன் தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வெகுண்டு எழுந்த ஜெலன்ஸ்கி தான் இப்போ இதை சொல்லியிருக்காரு. இது மட்டும், இந்த ரெஃபரண்டம் மட்டும் ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா, சர்வதேச நாடுகள் என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, ரஷ்யா கிட்ட நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு போகவே மாட்டோம். இதுக்கப்புறம் இது பெரிய கான்ஃப்ளிக்டாக மாறுமே தவிர சின்ன விஷயமா முடியாதுன்னு இவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஆனால் ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா, ரஷ்ய படையோடு கம்பேர் பண்ணுறப்ப யுக்ரைன் படை ரொம்ப சின்ன எறும்பு. அப்படி இருந்தாலும் ஜெலன்ஸ்கி இந்தளவு ஆவாசாக பேசுகிறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், பின்னாடி இந்த மேற்குலக நாடுகள் எல்லாம் தனக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்ற தைரியம் மட்டும்தான். ஆனால் இந்த மனுஷனை உள்ளே சிக்க விட்டது மேற்குலக நாடுகள் தான். சும்மா இருந்த ஜெலன்ஸ்கியை ஃபுல்லாக ஏற்றி விட்டு ரஷ்யாவுக்கு எதிராளியாக மாற்றி விட்டு இவர் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பேட்டில் ஃபீல்டில். எந்த நாட்டு இராணுவமோ டைரெக்டாக இவருக்காக ஆதரவாக களமிறங்கவே இல்லை. அது தெரிஞ்சிருந்தோம் இவ்வளோ பெருசாக பேசுகிறாருன்னா புரியல. இந்த ஸ்க்ரீனில் தெரியாதுல, ஒரு வேறு யாரும் இல்லை, இந்த உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு பஞ்சாயத்து போர்டாக இருந்துகிட்டு இருக்கு பாருங்க, ஐக்கிய நாடுகள் சபை.
அதோட பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ கட்டரஸ். இவர் இப்போ ஆதங்கப்பட்டு ஒரு வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காருங்க. ஐநா பொதுச் செயலாளர் வாயிலிருந்து இந்த வார்த்தைலாம் வரும்னு சத்தியமாக யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அப்பேற்பட்ட வார்த்தையை இவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாப்புல, தற்கொலை பண்ணுறதுக்கு சமமாக இந்த யுக்ரைனும் ரஷ்யாவுக்கும் இடையில நடந்துட்டு இருக்க விஷயம் பெருசாக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. தற்கொலைன்றது ஒரு தனிநபர் சார்ந்து கிடையாது, மனுஷ குலமே தற்கொலை பண்ணுற மாதிரி பல நிகழ்வுகள் யுக்ரைனில் போயிட்டு இருக்குன்றாரு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு உண்மை, சமீபத்தில் யுக்ரைனில் இருக்கிற ஜாப்பரோசியா அப்படின்ற ஒரு அணுமின் உற்பத்தி நிலையத்து மேலே தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அந்த தாக்குதலை யார் நடத்தினாங்கன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. ரஷ்யாவை கேட்டால் யுக்ரைனை கிளைம் பண்ணுறாங்க, யுக்ரைனை கேட்டால் ரஷ்யாவை கைகாமிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு மத்தியில் இந்த தாக்குதல்தாரி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய டீமெல்லாம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு துப்பாக்கி தோட்டாவோ இல்லைனா ஒரு வெடிகுண்டோ ஒரு இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா அங்கே 1 உயிரோ 10 உயிரோ அதிகபட்சம் 100 உயிரோ போகும். ஆனால் ஒரு அணுமின் உற்பத்தி நிலையம் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு அணுக்கதிர்வீச்சு வெளியாச்சு அப்படின்னா ஒரு சந்ததியே பாதிக்கப்படும். அந்த அணுக்கதிர்வீச்சு பட்ட நபர்லேருந்து எந்தெந்த சந்ததியெல்லாம் உருவாகிட்டு இருக்கோ அந்த வழிவரை எல்லாருமே பாதிக்கப்படுற பெரிய அபாயம் இருக்குது. அப்பேற்பட்ட தாக்கம் தான் இப்போ அங்கே ஏற்பட்டிருக்கு. அணுக்கதிர்வீச்சு ஒன்று வெளிப்படலை இது வரைக்கும், ஆனால் தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை சார்ந்த ஆண்டோனியோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பரோசியா பிளான்ட் தாக்குதல் பேரழிவோட அறிகுறின்னு சொல்கிறாரு. அது மட்டுமா, இது யார் செஞ்சிருந்தாலும் மனுஷ குலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. அணுமின் நிலைய தாக்குதல் அப்படின்றது மனுஷ குலத்தோட தற்கொலைக்கு சமமான ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு. உலகளாவிய உணவுப் பொருட்களுக்கு நெருக்கடி ஏற்படும் அப்படின்ற நிலைமை யுக்ரைன் துறைமுகங்களை தளமாக கொண்டு பெருசாக இயங்கிட்டு இருந்துச்சு. அதாவது யுக்ரைன் துறைமுகங்களில் இருந்து வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய கப்பல்களில் இந்த உணவு தானியங்கள் போய் சேரலை அப்படின்னா இந்த வளர்ந்து வரும் நாடுகளாக இருக்கட்டும், ஏழை நாடுகளாக இருக்கட்டும், பயங்கரமாக கஷ்டப்படும். அங்கே இருக்கிற மக்கள் பசியாலையும் பட்டினியாலையும் இறக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இதுக்கு ரஷ்யா காரணமாக இருக்குன்னு தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு யுக்ரைன் மூலமாக சுமத்தப்பட்டுச்சு. மேற்குலக நாடுகளும் அதே தான் பண்ணுச்சு. இந்த களங்கத்தை துடைக்கிற மாதிரி ரஷ்யா ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டாங்க. இது போல் நாங்கள் அங்கே இருக்க எந்த ஒரு கப்பலையும் பிளாக் பண்ண மாட்டோம், நாங்கள் எல்லா கப்பலையும் போக விடுறோம், பாதுகாப்பு வழித்தடத்தை ஏற்படுத்துகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே பாதுகாப்பு வழித்தடத்தை ஏற்படுத்தினாங்க. ஸோ இதை சார்ந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா முதல் கப்பல் புறப்படுச்சிங்க யுக்ரைன் துறைமுகத்திலேருந்து. இந்த உணவு தானியங்கள் இருக்குல்ல அதை ஏற்றிக்கிட்டு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒடேசா, யுக்ரைனோட முக்கியமான துறைமுக பகுதி. ஒடேசாவில் இருந்தோம் குரோனோமாஸ்க் அப்படின்ற இன்னொரு இடத்துல இருந்தோம் 4 கப்பல்கள் இப்போ புறப்பட்டிருக்கு. அந்த கப்பல்களை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உணவு தானியங்களும் சூரியகாந்தி எண்ணெயும் அவங்க வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு உண்மை, உலகளாவிய உணவு சந்தை இருக்குல்ல, இதில் ரஷ்யாவும் யுக்ரைனும் சேர்ந்து மட்டுமே 30% அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 நாடுகளுக்குள்ள பிரச்சனை பெருசாக மாறினால தான் உலகளாவிய இந்த ஃபுட் கிரைசிஸ் அப்படின்றது எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ இப்போ அடுத்தடுத்து கப்பல்கள் வெளியேற ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த ஃபுட் கிரைசிஸ் அப்படின்றது ஒரு முடிவுக்கு வரும்னு இப்போ நம்பப்பட்டு இருக்கு. ஆனால் இதில் ஒரு சின்ன பேரியர் இருக்குது, நான் அதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த யுக்ரைன் துறைமுகத்திலேருந்து கிளம்புற கப்பல்கள்லாம் எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டுக்கு டைரெக்டாக போகிறது கிடையாது. நடுவில் டர்க்கிக்கு போகணும். டர்க்கியில் அவங்க சோதனைகளை முடித்த பிற்பாடு தான் குறிப்பிட்ட அந்த நாடுகளுக்கு போகும். இந்த சோதனைலாம் வேண்டாம் அப்படின்ட்டு ரஷ்யா இப்போ ரெக்வஸ்ட்டை டர்க்கி கிட்ட முன் வச்சிருக்கு. பார்க்கலாம் அதில் என்ன அப்டேட் வருதுன்னு. ரைட்டு, இது வரைக்கும் யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா எந்த விஷயம் பெருசாக போயிட்டுருக்கு பார்த்தோம். இல்லை என்னென்னா இப்போ ஹைலைட்டாக இந்த முடிஞ்சு போனதான் நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல, இந்த சைனாவுக்கும் தைவானுக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு இஷ்யூ அது இப்போ ரொம்ப பெருசாக மாற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தைவான் கவர்மெண்ட்டே இப்போ பகிரங்கமாக சொல்லியிருக்கு, எங்கள் நாடே ஒரு தீவு பகுதி, ஆனால் அதுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன தீவை இந்த சீனர்களாக சேர்ந்து தாக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. ஸோ சர்வதேச நாடுகளெல்லாம் மனசு வச்சு எங்ககிட்ட ஒத்துழைப்பை கொடுத்தா மட்டும் தான் நாங்கள் தப்பிக்க முடியும். சீனர்களை எதிர்க்கிறதுக்கு சர்வதேச நாடுகள் கை கோர்த்தா நாங்கள் எதிர்த்து பதிலடி கொடுக்க தயாராக இருக்கணும்னு இந்த தைவானோட பாதுகாப்புத்துறை இப்போ அஃபிஷியலாக கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு ஹைலைட் இதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா கூட இருக்க நேச நாடுகள் இன்னும் தைவானுக்காக பெருசாக பறிஞ்சு பேசி இறங்கி வரல. இது ஒரு பெரிய பேரியராக இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் இன்னும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஒரு அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. இந்த சீனாவோட இராணுவ போர் கப்பல்கள் இருக்குல்ல, அதுவும் சீனாவோட போர் விமானங்களும் இப்போ தைவானுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறத அவங்களே சொல்கிறாங்க. இன்னும் அட்டாக்குன்ற ஒன்று பெருசாக முன்னெடுக்கப்படலை. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே இந்த சீனர்கள் தெளிவாக பண்ணியிருக்காங்க. இந்த சைனீஸ் பாக்ஸை பற்றி சொல்லணுமான்னு நம்மளுக்கு நாமளே நிறைய கண்டென்ட்ஸ் அதை பற்றி போட்டிருக்கோம். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு இந்த வேண்டுகோள்கள் அப்படின்ற விஷயத்த முன்வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம இந்தியன் பார்டரில் கூட அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்களே கல்வான், யாருமே மறந்துருக்க மாட்டோம். இதே தான் தைவானில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க ஒரு வம்சம் ஒன்று வந்திருக்கு சீனர்களுக்கு, குமிவன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வம்சத்தில் இருக்கிறப்ப இந்த தைவான் நிலப்பரப்பை அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்களாம். ஸோ நாங்கள் ஏற்கனவே ஆண்டிருக்க பகுதி, அதனால் இது எங்களுக்கு தான் சொந்தம்னு இவ்வளோ கலைபுரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தைவான் இப்போ இருக்க இடத்த விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியல, முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பதட்டத்தை தவிர்க்கணும்னா சர்வதேச நாடுகள் முன்னாடி வரணும், வரலனா நாங்கள் சீனா கிட்ட போகிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆசைப்பட்டு போகிறது கிடையாது, எதுவுமே பண்ண முடியாமல் அவங்ககிட்ட சரண்டர் ஆகிறது. சரி, தைவான் ஒரு பேசிருச்சு, அமெரிக்கா உள்ள என்ட்ரி கொடுக்காதுன்னு பல பேர் நினச்சாங்க.
ஆனால் அமெரிக்காவை என்ட்ரி கொடுத்துருக்கு. அமெரிக்கா இப்போ ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணுறாங்க. அதாவது சைனா முதல்ல என்ன சொல்லுச்சு, தைவானை சுற்றி 6 பகுதிகளில் அவங்க இந்த ஒரு ஹாட்ஸ்பாட் மாதிரி கருதி அந்த எல்லா இடங்கள்லையும் போர் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா கேட்டப்போ சைனா சொன்ன விஷயம், நாங்கள் எப்பவும் பண்ணுற போர் பயிற்சிங்க இது, நாங்கள் தைவானை தாக்கிறதுக்கு ரெடியாலாம் இல்லை, அப்படிலாம் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டினாங்க. ஆனால் இவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு அந்த போர் பயிற்சி முடிஞ்சிருக்கணும். ஆனால் சைனா இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, 15ஆம் தேதி வரைக்கும் இந்த போர் பயிற்சியை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா தைவான் அமெரிக்கா இருக்கிற தைரியத்தில் தான் சைனாவை இருந்தாலும் முறைச்சிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா சொல்லு, சைனா கேட்கலன்னா உங்களுக்கே புரியும் என்னன்ட்டு. ஸோ இதனால் போர் பதட்டம் ரொம்ப பெருசாக மாறி இருக்கிறதா அமெரிக்கா கிளைம் பண்ணுது. ஜப்பான் எல்லைக்குள்ளே 5 ஏவுகணைகள் வந்து விழுந்திருக்கு. வேறு யாரும் லான்ச் பண்ணது கிடையாது, சாட்சாத் சீனர்கள் தான். இவங்க ட்ரில்லுன்னு சொல்லிட்டு இந்த மிசைல்ஸ் ஒன்று ஒன்றா லான்ச் பண்ணுறேன்ட்டு பக்கத்தில் இருக்க நாடுகளோட கடல் எல்லைக்குள்ளே ஃபுல்லாக அத்துமீறிக்கிட்டு இருக்காங்க. ஜப்பான் இது ஓரளவுக்கு பொறுத்துக்கும், ஆனால் எவ்வளோ நாள், அது ஒரு பொறுமைக்கு எல்லாம் இருக்குல்ல. ஸோ இது எங்களை இன்னும் கோபப்படுத்துதுன்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. தைவானும் ஜப்பானும் அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான நேச நாடுகள். அந்த 2 நாடுகள் சார்ந்து ஏதாவது ஒரு நாடு எதிர்த்தரப்பில் நிற்குதுன்னா அதில் முதல்ல என்ட்ரி ஆகிற நாடு அமெரிக்கா தான். அதனால் இதில் வக்காலத்து வாங்குறாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன சொன்னாலும் சைனா கேட்காதுன்னு நமக்கே நல்லா தெரியும். ட்ரேட் வார், வர்த்தக போகிறப்பவே பார்த்துருந்தோம், சைனா அமெரிக்காவை மதிக்கவே இல்லைன்றதை. இவங்களால ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் விட முடியும், பெருசாக வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்பட்டமாக தெரியுது சமீப காலமாக. நம்ம தமிழக அரசியல் களத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் இந்த இலங்கை இஷ்யூவை பற்றி திடீர்னு பேச ஆரம்பித்தாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இது போல் இலங்கை போர்ட்டில் சைனாவோட கப்பலாக வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது எச்சரிக்கை முன்வைங்க, அது இதுன்னு சொன்னாருங்க. அந்த மனுஷன் சொன்ன நேரமா என்னன்னு தெரியல, நம்ம மத்திய அரசு அந்தளவுக்கு ஸ்பீடாக ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த வேலையை பார்த்துருக்காங்க அந்த ஒரு கிளான்ஸை கொடுத்துட்றேன். இந்த ஹம்பந்தோட்டா ஆழ்கடல் துறைமுகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேறு எந்த கண்ட்ரியும் இல்லை, நம்மளோட பக்கத்து நாடாக இருக்க இலங்கை, அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான துறைமுக பகுதி. அங்கே ரீசெண்டாக என்னாச்சுன்னா, இந்த சைனாவோட யுவான் 5 அப்படின்ற ஒரு போர் கப்பலை நிறுத்த போகிறோம் அப்படின்ட்டு சைனா சொல்லிச்சு. நிறுத்துறதுனா சர்வீஸ் நடந்துட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணுறது கிடையாது, அவங்க நாட்டுக்குள்ளேருந்து ஒரு போர் கப்பலை கொண்டு வந்து இலங்கையில் அந்த துறைமுகத்தில் நிறுத்துவாங்க. ஆக்சுவலாக இலங்கைன்ற பகுதி சுற்றி இருக்க நாடுகள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு ஹப்பு, சென்ட்ரல் ஹப்பு. அப்படி இருக்கிறப்ப சைனா எதுக்காக இந்த 3 சீட்டு வேலையை பார்க்குதுன்ட்டு இந்தியாவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு. ஸோ அதனால இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த நடவடிக்கை சார்ந்து சைனா சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தாக்குதல் நடத்துறதுக்கெலாம் இல்லைனா உளவு பார்க்குறதுக்கெலாம் இந்த இடத்துக்கு வரல, ஜஸ்ட்டு நாங்கள் செயற்கைக்கோள் தகவல்கள் சேகரிப்பு ஆய்வு ஒன்று தான் முன்னெடுக்க போகிறோம். ஸோ இதுக்காக தான் நாங்கள் இந்த ஹம்பந்தோட்டை போர்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம், வேறு எந்த உள்ள அர்த்தமும் இதில் கிடையாதுன்னு சைனா சொல்லுது. இந்த கப்பல் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இந்த குறிப்பிட்ட போர்ட்டில் நிற்கும்ட்டு இலங்கை அரசு வேற கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இது முதல்ல சோர்ஸ் மூலமாக வெளிவந்த தகவல் தான் பல பேருமே நினச்சாங்க. ஆனால் ஒரு கவர்மெண்ட்டே சொன்னதுனால தான் விஷயம் பூதாகரமாக மாறிச்சு. இப்போ தான் நம்ம இந்தியானே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பேச போகிறோம். இது போல் அந்த கப்பல் வந்து நிற்கிறத 2 நாட்டு அரசு உறுதிப்படுத்திடுச்சு, சைனாவும் சரி இலங்கையும் சரி. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அது ஒரு உளவு கப்பலுங்க, இந்தியாவை உளவு பார்க்கறதுக்காக தான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படுற மாதிரி இருக்குது. இதனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த கப்பல் அங்கே நின்னா எங்கள் நாட்டோட பாதுகாப்புக்கு கொஞ்சம் குந்தகம் ஏற்பட்டுரும், அதனால் வேண்டாமே அப்படின்ட்டு இலங்கை அரசுக்கிட்ட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டைரெக்டாக ரெக்வஸ்ட் பண்ணிச்சு. இதில் ஆக்சுவலாக பல பேருமே கணிச்சது இலங்கை பெருசாக கேர் பண்ணாது, சைனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண கணிச்சாங்க. ஆனால் இலங்கை அரசு என்ன பண்ணிட்டாங்க, சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. இது போல் அந்த கப்பல் இங்கே வர்றதை நீங்கள் ரத்து பண்ணிவிடுங்க, இது இங்கே வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு பிரச்சனைன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு இவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே சீனாவோட தூதர் உடனடியாக இறங்கி வந்து இலங்கை அரசுக்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் இலங்கையோட தூதர்கிட்டலாம் டைரெக்டாக பேசலை, இலங்கையோட பிரசிடென்ட் இருக்கார்ல ரணில் விக்ரமசிங்கே, இவர்கிட்ட பூட்டிய அறையில் ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. என்ன உள்ளே பேசப்பட்டுச்சுன்னு இப்போ வரைக்கும் வெளியே தகவல் வரவே இல்லை. இந்த விஷயத்தை இலங்கையில் இருக்க உள்ளூர் ஊடகங்கள் ஃபுல்லாக பதிவு பண்ணியிருக்கு. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே முழுசாக மறுக்கிறாரு, நாங்கள் அது போல் எந்த ஈவெண்ட்லையும் கலந்துகளை பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் இந்த கூத்து இலங்கையில் பெருசாக போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் இந்திய பாதுகாப்பு சார்ந்தும் சீனாவுக்கு எதிராக மக்கள் இங்கே திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உள்ளே என்ன பேசினாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் சர்வதேச நாடுகள் நிலைப்பாடு வர முடியும். ஏற்கனவே யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் பெருசாகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சைனா வெர்சஸ் தைவான், இதெல்லாம் போதாதுன்னு வடகொரியா வெர்சஸ் தென்கொரியா, இது பார்த்தாதுன்னு இப்போ இந்த தலைவனையும் பெருசாக மாறிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இலங்கை சார்ந்த அப்டேட்டை நம்ம ஒரு அடியும் பார்க்கறதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. ஏன்னா எந்த ஒரு நாடு இதுக்கப்புறம் இலங்கை மாதிரி மாறிடக்கூடாதுன்ற பயம் நம்ம மனசு ஆட்கொண்டுகிட்டு இருக்கு. இந்த ஸ்க்ரீனில் ஆடியோ புக் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இதை முழுமையாக நீங்கள் கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா கிரைசிஸை பற்றி தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடச்சிரும். ஸ்ரீலங்கா கிரைசிஸ் இதோட ஆரம்ப கட்டம் எப்படி இருந்துச்சு, இப்போதோட நிலைமை எப்படி மாறி இருக்கு, ஒரு நாடு இந்தளவு பொருளாதார சிதைவை சந்திக்க என்ன காரணம், இலங்கைக்கான காரணம் பிரத்யேகமாக என்னன்னு பலதரப்பட்ட விஷயங்கள் இந்த ஆடியோ புக்கில் தெளிவாக சொல்லியிருக்காங்க.
இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க. இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதில் நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ளே ஸ்டோர் இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5. இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம்ல டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அது கூடவே மாயம் 50 அப்படின்ற ஒரு கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% வரைக்கும் ஆஃபர் கேரண்டியாக கிடைக்கும். அதாவது நீங்கள் வருஷத்துக்கு 399 ரூபாய் செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறுறதுக்கு பதிலாக வெறும் 199 ரூபாய் செலுத்தினா போதும், நீங்களும் சந்தாதாரராக மாறிடலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, முதல்ல ஒரு 1000 பேருக்கு மட்டும்தான் இந்த 50% அப்படின்ற ஆஃபர் பொருந்தும். அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் சொமுந்துங்க. இவ்வளோ நான் சொன்ன கான்ஃப்ளிக்ட் எல்லாமே பல வருஷங்களாக தொடர்ந்துகிட்டு இருக்கிறது. ஆனால் இந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாத்தோடும் பழசுங்க, ரொம்ப பல வருஷமாக தொடர்ந்துகிட்டு இருக்கிறது. இந்த இஸ்ரேல் வர்சஸ் பாலஸ்தீன், இந்த முதல் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதே தான். இப்போ காசா களம் முழுக்க போர்க்களமாக காட்சியளிக்குது. போராளிகள் குழுவை சேர்ந்தவங்களை அழிக்கிறதுக்கு இஸ்ரேல் தரப்பில் இருக்கவங்க, அதுவும் இராணுவத்தினர் வான் தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஜெட்ஸு தான். அந்த அளவுக்கு ஏவுகணையில் ஃபுல்லாக லான்ச் பண்ணி அந்த டீமில் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் அழிக்க முற்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் இந்த போராளிகள் கூட தான் அவங்கள அடையாளப்படுத்துகிறாங்க. ஆனால் இஸ்ரேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த போராளிகளை தீவிரவாதிகளும் அடையாளப்படுத்துகிறாங்க. இப்படி ரெண்டு பக்கமும் கிளாஷ் பெருசாக போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த இஸ்ரேல் வான் தாக்குதலில் குறிப்பிட்ட குழு தலைவர்கள் 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த 2 பேருமே உள்ள லீடர்ஸ், அப்பேற்பட்ட பெருந்தலைகளை காலி பண்ணியிருக்காங்க. இதே அட்டாக்ல பார்த்தீங்கன்னா 10 பேரை கொண்டு இருக்காங்க. இதில் கொடுமை என்னன்னா, இது வரைக்கும் நடந்த தாக்குதல்களில் 6 சின்ன பசங்களை கொண்டிருக்காங்க. இந்த போர்ன்ற ஒரு நாட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்களே, வந்தாங்க. ராணுவ வீரர்கள் மட்டும் கிடையாது, அப்பாவி மக்கள் எல்லாருமே உயிரிழக்கிறத நம்ம யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படின்னு ரஷ்யா சொன்னாலும் இப்போ வரைக்கும் யுக்ரைன் மேற்குலக நாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஆப்ரேஷன்லாம் கிடையாதுப்பா, முழுக்க ஒரு போர். இதை தான் ரஷ்யா இப்போ கண்டக்ட் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. லிட்டரலாக இங்கேயும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. இது அறிவிக்கப்படாத ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அண்ட் அறிவிக்கப்படாத போர். இதுதான் உலகம் முழுக்க எல்லாருமே பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு தாக்குதலையும் 30 பேர் 60 பேர் சாகுறானா, இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஹெட்லைனில் வர வேண்டிய நியூஸ். ஆனால் பெருசாக எதுவுமே கவரப் கிடையாது. ஸோ இஸ்ரேல் நகரங்கள் மேலே இப்போ ராக்கெட் தாக்குதல் அப்படின்றது ரொம்ப ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த எல்லையோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் குடும்பம் வசிக்கலை, முழுக்க அந்த பகுதிகளில் இருக்கிற பொதுமக்கள் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த குடும்பத்தில் இருக்க சின்ன பசங்க முதற்கொண்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்த கரையாத மனம்லாம் சொல்லுவாங்களே, அதுவே கரைஞ்சிரும். இடிபாடுகளுக்குள்ளே சின்ன பசங்க சிக்கி இருக்காங்க. அவங்கள வெளியே இழுக்கிறப்ப கை மட்டும் வருது, இன்னொரு பக்கம் இந்த உடம்போட மேல் பகுதி மட்டும் வெளியே வருது. அந்தளவுக்கு சின்ன பசங்களோட பிரேதங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்சிகள் வெளியே வந்தால் தான் உலகத்துக்கே புரியும் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டை விட இது எவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட்னு சொல்லிட்டு. மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாய்வானை உசுப்பேத்துற வேலையை அமெரிக்கா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவனர் இந்த யுக்ரைன் கிட்ட போயிட்டு வா நாட்டோவில் ஒன்று சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு ஆசையை காமிச்சு கடைசி வரைக்கும் நாட்டோவில் யுக்ரைன் சேரவே இல்லை. ஆனால் இதில் கடுப்பான ரஷ்யா யுக்ரைனுக்குள்ள ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் இப்போ வரைக்கும் முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தைவானை உசுப்பேத்தி சைனா கிட்ட சிக்கிற வேலையை அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தைவான் ஆக்சுவலாக முடிச்சுக்கிச்சு, ஆனால் அமெரிக்காவை முழுசாக நம்பிக்கிட்டு இருக்கு. பாதி நம்பினா நல்லது, ஒப்பனா இதான் சொல்ல முடியும். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்தியா செஞ்ச உதவியை இலங்கை மறக்கக்கூடாது. இப்போ வரைக்கும் மறக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இலங்கையில் பொருளாதார சிதைவுன்ற ஒரு விஷயம் நடந்தப்ப இலங்கைக்கு நிதி உதவியாக இருக்கட்டும், பொருட்கள் உதவியாக இருக்கட்டும், முழுமையாக கொடுத்தது நம்ம இந்தியா தான். சைனாவே செகண்டாக தான் உள்ளே வந்துச்சு. அதனால தான் அந்த நாட்டோட பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்கே முதல் நன்றியை இந்தியாவுக்கு உரித்தாக்குனாரு. அப்படி இருக்கிறப்ப இப்போ இலங்கை அரசு நமக்கு சாதகமாக இருக்காங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஏற்கனவே பல வேலையை பண்ணியிருக்காங்க. கடந்த கால வரலாறுகள் நிறைய இருக்குது. அது மாதிரி மனசு மாறாமல் இருந்தாங்கன்னா, இட் மீன்ஸ் சைனா பக்கம் சாயாமல் இருந்தாங்கன்னா நாம் செஞ்சதை நினச்சி பார்த்தானா நல்லது. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த கிம் ஜாங் உன் இருக்கார்ல, வடகொரியாவோட அதிபர், அவர் திரும்பவும் அணு ஆயுத சோதனைகள் சார்ந்த பேச்சுகளை பெருசாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. சாதாரண மிசைல்ஸே பெரிய விளைவு ஏற்படுத்தும், நியூக்ளியர் மிசைல் மட்டும் இதுக்கப்புறம் லான்ச் பண்ணப்படுது, சோதனை மூலமாக லான்ச் பண்ண அப்படின்னாலும் ரொம்ப பெரிய விஷயமா மாறும். ஏன்னா ஒரு நாடு ஒரு அணுகுண்டு சார்ந்த சோதனைனா இன்னொரு நாடு தன்னை பார்த்து சூடு போட்டுக்கிட்டு 2-3 நாள்னு போய்கிட்டே இருக்கும். ஹிரோஷிமா நாகசாகி யாரும் மறந்துருக்க மாட்டோம். இந்த உலகம் அதை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி தான் இந்த கொடுமையெல்லாம் பார்க்குறப்ப தெரியுது. பார்க்கலாம் இதோட ஃபர்தர் அப்டேட்ஸ் அப்படின்றது என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.